நிறைய ஊழியங்களை செய்த லெஸ்லி நியூபிகன் என்கிற ஒரு வெள்ளக்கார மிஷனரி. அவர் கொஞ்ச காலம் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் பேராயராக இருந்தவர். CSI தென்னிந்திய திருச்சபை பேராயத்தில் அவர் தான் சொன்னார், எங்கள் அம்மாவுக்கு இவன் ஒரு ஊழியம் செய்வான் உங்கள் பையன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அந்த காலகட்டத்தில் ஜெபம் பண்ணி அவங்க ஆசீர்வதிச்சு போன உடனே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, 3வது மாதத்தில் உனக்கு கரு நின்றுமா, நீ நல்லா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, கிராமத்தில் இருந்தவங்க. அதனால எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை இருந்தது, என் பையன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வான், ஊழியக்காரனா வருவான். அவள் அப்படி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா உபதேசியாரா வருவான், அதான் உபதேசியார் சொல்லுவாங்க அந்த காலத்தில், அப்படி வருவான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு மாத்திரம் ஒரு விசுவாச நம்பிக்கை உள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள, ரட்சிக்கப்பட்டேனே யாரும் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. புறக்கணிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் நான் இருந்தேன். யாரும் என்ன ஏற்றுக்கல. இவன் நடிக்கிறான்லாம் சொல்லுவாங்க. நான் பைபிள் எடுத்துட்டு போனாலே என்ன ஏற வெறுவ பார்ப்பாங்க, கீழே பார்ப்பாங்க. வாழ்க்கையே அன்ஃபிட்டு தான் நமக்கு. வாழ்க்கை என்னது? ஆமாம், எங்கே போனாலும் ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படின்வாங்கல்ல. படிப்பு அன்ஃபிட்டு, வாழ்க்கை அன்ஃபிட்டு, எல்லாமே அன்ஃபிட், ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன இன்னைக்கு பார்க்குறீங்கல்ல, நான் ஒரு 10th டிஸ்கண்டினியூ. பிசாசு என் வாழ்க்கையில் எவ்வளோ கசக்கி பிழியணுமோ அவ்வளோ என் வாழ்க்கையை கசக்கி பிழிய திட்டங்களை வச்சு சுக்குநூறாக்குனா. என் வாழ்க்கை உடைந்து போன ஒரு பகுதி உள்ளது தான். ஆனால் இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்றால் புறங்கணிப்பை அறிந்தவர், புறங்கணிப்பை புரிந்தவர், புறங்கணிக்கப்பட்ட என்னையும் ஊழியக்காரனாய் தேசத்தில் ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த மாலை நேர சிலுவை தியான கூட்டத்தில் நீங்க கூட புறங்கணிக்கப்பட்ட காயங்களோட வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது, புறங்கணிக்கப்பட்டவர்களை கையில் எடுக்கிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா.